ஹலோ பிள்ளைகளா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்க இறைவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி மதியம் உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக ஒரு லெமன் ரைஸ். ரொம்ப நாள் ஆச்சு. லெமன் ரைஸ், பொட்டேட்டோ ஃப்ரை, அப்புறம் முட்டை வேக வச்சு வறுத்து வச்சுருக்கோங்க. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக்டருக்கு வந்து அப்ளிகேஷன்லாம் கொடுக்குறாங்க. இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கும் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. பிள்ளைகளுக்கு வந்து படிப்பு தாங்க அழியாத ஒரு சொத்துங்க. இந்த அம்மா கணக்குன்ற படத்தில் அவங்க அம்மா வந்து நம்ம தான் பாத்திரம்லாம் தேய்ச்சி இது பண்ணுறோம், நம்ம பொண்ணு படிக்கணும்னு எவ்வளோ ஃபீல் பண்ணி படிக்க வைப்பாங்க. நான் அடிக்கடி நினச்சிப்பேன், எங்கள் அம்மா ஏன் என்னை அந்த மாதிரி நினைக்கல. ஒரு வேளை நாங்கள் 7 பேருங்க எங்கள் வீட்டில் என் கூட பிறந்தவங்க. அதனாலேயே என்னன்னு தெரியல, என்னை சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க 18 வயசுலேயே. அப்போ நான் அடிக்கடி என் பொண்ணுங்கள்கிட்ட கேட்பேன், எங்கள் அம்மா ஏன் என்னை பற்றி மட்டும் எந்த கனவும் காணாமல் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏதாவது என்னை பற்றி கனவு கண்டிருந்தா நானும் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்திருப்பேனேன்ட்டு. ஆனால் பரவாயில்லைங்க, எனக்கு அம்மாவுக்கு பதிலாக ஒரு நல்ல கணவர் கிடைச்சாரு. என்னை எம்ஏ பிஎட் வரைக்கும் படிக்க வச்சாரு. நானும் ஒரு ஸ்கூலில் போய் டீச்சராக ஒர்க் பண்ணேங்க. எல்லாமே வந்து கடவுள் கொடுக்குற வரம் தான். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் மட்டும் இல்லை, கணவன் அமைவதும் இறைவன் கொடுத்த வரம் தாங்க. வாழ்க வளர்க பாய் பிள்ளைகளை.